Good morning students. Today in your chemistry class, we continue the next topic in organic chemistry, unit level fundamentals of organic chemistry. So the fundamentals of organic chemistry நம்ம previous classல IUPAC nomenclature பார்த்தோம். So in today classல நம்ம isomerisms and types of isomerisms பத்தி பார்க்க போறோம். So let's start the lessons now. So today topic is isomerism. So first, what is mean by isomerism? So in organic chemistry la isomerism என்ன definitions கொடுக்கலாம் ஈஸியா we can able to understand means the organic compounds having the same molecular formula but different structure are known as isomers. ஒரு same molecular formula இருக்கும் but different structure இருந்துச்சுன்னா that is called as isomers. The phenomenon is known as isomerism. In the word, the organic compounds having the same molecular formula but different arrangements of carbon atom in them are known as isomers. இது மட்டும் கிடையாது, சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா மட்டும் கிடையாது. ஸோ ஐசோமெரிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2 or more compounds with the same molecular formula but different structure properties. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அந்த ஸ்ட்ரக்சரோட ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை சம்டைம்ஸ் போத் ப்ராப்பர்ட்டிஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் as ஐசோமெரிசம்ஸ். ஸோ இந்த ஐசோமெரிசம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஐசோமெரிசம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா 2 டைப்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் செவரல் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் மோர் தென் 5 டைப்ஸ் இருக்குது, மோர் தென் 4 டைப்ஸ் ஆர் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா செயின் ஐசோமெரிசம், பொசிஷனல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம் ஐசோமெரிசம், டாட்டோமெரிசம் அண்ட் ரிங் செயின் ஐசோமெரிசம். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்ன? அதில் என்ன இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். அதாவது அந்த ஐசோமெரிசம் வந்து எதை பேஸ் பண்ணதாக இருக்கும்னா ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் as ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் அண்ட் ஆப்டிக்கல், ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். So let's start the lessons. So we'll learn detail about the structural and stereoisomerism now. So classification. So இந்த structural and stereoisomerism இன்னும் basic classification கொடுத்தனா இது மாதிரி கொடுக்கலாம். So structural isomerism another name is constitutional isomerism. Stereoisomerism is 2 types சொன்னோம், geometrical isomerism and optical isomerism. Before that இத 2 type பிரிக்கலாம், conformational isomerism and configurational isomerism இருக்கு. பட் இந்த கன்ஃபிகரேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம லெசன்ஸில் நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் தான் லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதில் வந்து கீழே ரிங் செயின் ஐசோமெரிசம் இருக்குது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் செயின் ஐசோமெரிசத்துக்கு ரீப்ளேஸாக என்ன இருக்கும் இங்கே நேம்னு பார்த்தோன்னா சேம் அதே தான், செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், மெட்டா ஐசோமெரிசம், ரிங் ஐசோமெரிசம் கொடுத்துருப்பாங்க. ரிங் செயின் பதிலாக வெறும் ரிங் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாட்டோ ஐசோமெரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசோட அனதர் நேம் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். மாலிகல்ஸ் வித் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த 2 காம்போனண்ட்டோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோன்னா C4H6OH, C4H6O இதுதான் வந்து ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. பட் அது ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, டிஃபர் ஆயிருக்கு. போத் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஹேவ் த மாலிகுலர் ஃபார்முலா C4H6O. ஸோ காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா சேம் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் கால்ட் as கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசத்துக்கு அனதர் நேம் தான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஸோ ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஃபங்க்ஷனல் குரூப்பாக டிபெண்ட் பண்ணதாக இருக்குன்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ the functional isomerism have the same molecular formula but different in functional group. molecular formula சேமாக இருக்கும் பட் functional group எப்படி இருக்கும், molecular formula same but functional group is different. For example, ethyl alcohol and dimethyl ether, ethyl alcohol and dimethyl ether molecular formula சேமாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட காம்போனண்ட் molecular formula சேமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் சேமாக தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். பட் இந்த காம்பவுண்டில் பாருங்கள், ethyl alcohol and dimethyl etherல பாருங்கள் CH3CH2OH ethyl alcohol,
OH இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இதில் பாருங்கள் டைமெத்தில் ஈத்தர் CH3CH தான் ஒரு CH3க்கு நம்ம மெத்தில், இதெல்லாம் நம்ம ஐயூபேக் நாமென்கிளேச்சரில் படிச்சிருப்போம். CH3னா மெத்தில் குரூப், சிங்கிள் பாண்ட் பிரச்சனை மெத்தில் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ 2 மெத்தில் குரூப் இருக்கிறதுனால டைமெத்தில், டைனா 2, டைமெத்தில் ஈத்தர் நடுவில் O ப்ரெசென்ட் இருக்குது, டபுள் பாண்ட் O இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஈத்தர் நேம். இது ஃபங்க்ஷனல் குரூப்போட ஐயூபேக் நேமில் பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டைமெத்தில் ஈத்தர். அப்போ இந்த 2 காம்பவுண்டோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேம், பட் அதோட ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொசிஷனல் ஐசோமெரிசம். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசத்தில் ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா, அதே மாதிரி பொசிஷனல் ஐசோமெரிசத்தில் பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Positional isomerism have the same molecular formula but different in the position of the functional group. Functional group எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் ஆஃப் த பொசிஷனில் இருக்குது. அதோட ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும் ஆன் த கார்பன் செயின். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் 2-methyl butane and 2,2 dimethyl propane. ஸோ 2-methyl butane and 2,2 dimethyl propane பார்த்தோன்னா இதோட பொசிஷனில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா சேம், பொசிஷனல் ஐசோமெரிசத்தில் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இந்த பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். இதில் ஒரு மெத்தில் குரூப் தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. அப்போ அந்த மெத்தில் குரூப்போட பொசிஷன் எங்கே இருக்குது, சேஞ்ச் ஆகி இருக்குது. 2 கார்பன்லையுமே பார்த்தோன்னா 2 செயின்லையுமே பார்த்தோன்னா டிஃபர் ஆகி இருக்குது. 2-methyl butane and 2,2 dimethyl propane சேஞ்சஸாக இருக்குது. ஸோ பியூட்டேனுக்கும் ப்ரொப்பேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 கார்பன்ஸ் இருந்தால் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன். பட் 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ப்ரொப்பேன். ஸோ இது கார்பன் செயினில் இருக்க ஒரு மெத்தில் குரூப் அரேஞ்ச் ஆகிறதுனால அதோட ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக அதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பொசிஷனல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டாமெரிசம். This type of isomerism is due to the unequal distribution of carbon atom on either side of the functional group. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எய்தர் சைடு 2 சைடுமே அன்ஈக்குவலாக கார்பன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நமக்கு கிளியராக புரியும். This type of isomerism is due to unequal distribution of carbon atom on either side of the functional group. Such the compounds are member of homologous series and example diethyl ether and methyl propyl ether. So diethyl ether and methyl propyl etherல பாருங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஈத்தர் குரூப் தான், ஈத்தர் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. பட் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 2 சைடுமே ப்ரெசென்ட் இருக்க கார்பன் ஆட்டம் வந்து அன்ஈக்குவல்டாக பேலன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டாமெரிசம். ஸோ அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் அதுக்கு என்ன நேம், மெட்டாமெரிசம்னு நேம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு டாட்டோமெரிசம். திஸ் special type of functional groups, functional isomerisms in which the isomers are in dynamic equilibrium with each other. ஸோ ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும், டைனமிக்காக இருக்கும். டைனமிக்னா சேமாக இருக்காது, டைனமிக்காக வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். விச் ஐசோமெரிசம் ஆஃப் டைனமிக் ஈக்குலிபிரியம் விச் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் acetoacetate is an equilibrium mixture of 2 forms, 93% of keto forms and 6% of enol form. 2 ஃபார்மில் இருக்கும். ஸோ 93% வந்து இந்த எத்தில் அசிட்டோஅசிட்டேட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா கீட்டோ ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட் 6% டைப் என்ன இருக்கும், ஈனால் ஃபார்மில் இருக்கும். இதில் கீட்டோ குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதில் ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஆஃப் டாட்டோ ஐசோமெரிசம். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன ஐசோமெரிஸோட டைப்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிஸோட டைப்ஸ் பார்த்தோம். அதோட ஓவர் வியூ தான் இது. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் chain isomerism, functional isomerism, positional isomerism, metamerism and tautomerism and ring chain isomerism. ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஐசோமெரிஸில் அனதர் டைப் தான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கான்ஃபர்மேஷனல் அண்ட் கான்ஃபிகரேஷனல் இருக்குது. ஸோ நம்ம இந்த கான்ஃபிகரேஷனலில் 2 டைப்ஸ், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் have the same atomic connectivity but different in the spatial arrangement of the constituent atom. ஒரு ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி இருக்கும், ஆட்டமோட கனெக்டிவிட்டி வந்து சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் இன் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், அதோட அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும்.
ஸோ இது நமக்கு எது மாதிரி இருக்க சேமாக பார்த்தோம்னா அதோட பொசிஷன் ஐசோமர் மாதிரி ஓரளவுக்கு சேமாக இருக்கும். பட் அதோட அட்டாமிக் கனெக்டிவிட்டி வந்து இதில் டிஃபர் ஆகாமல் சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிஸுக்கு எதோட சேம்னு சொன்னோம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம் இன் ஸ்பேஸ். அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ரிமெம்பர் பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசமும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதில் ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் describing the orientation of the functional group within a molecule. ஸோ அதில் ஓரியன்டேஷன் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் மாலிகுலர் டிபெண்ட் பண்ணதாக தான் இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். The general such isomerism contain the double bonds which cannot rotate but they, அதாவது என்னன்னா சென்டரில் வந்து டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இன் பிட்வீன் த 2 கார்பன் ஆட்டமில். அந்த டபுள் பாண்ட் வந்து ரொட்டேட் ஆகலனாலும் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க காம்பவுண்ட் என்னென்ன ரொட்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிளோட. இதுதான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இல்லை பாருங்கள், 2 கார்பன் ஆட்டத்துக்கு இன்பிட்வீனில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஹைட்ரஜன் மாலிகல்ஸ் அண்டு மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது cis2-butane. இதே டிரான்ஸ்பொசிஷனில் பார்க்கும் பொழுது இதில் இருக்க மெத்தில் குரூப் எங்கே இருக்குன்றாங்க, அதே இதுவும் 2-butane தான். இதுக்கு நேமும் 2-butane. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுக்கு நேம் வந்து 2-butane. பட் இதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். This is called as cis and trans isomerism. Another is called as cis and trans isomerism. இதோட cis பொசிஷனும் trans பொசிஷனும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஆப்டிக்கல்னாவே கண்ணாடி ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அந்த கண்ணாடியில் இமேஜ் வந்து எப்படி வந்து நமக்கு ரிஃப்ளெக்டாக தெரியுது, நம்ம பார்க்குற இமேஜ் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு காம்பவுண்டோட பொசிஷன் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். So optical isomerism. Optical isomerisms are named like this because of their effect on plane polarized light. Optical isomers which are superimposable mirror image of each other are called enantiomer. Example, D-align and 1-align. D-align and 1-align lactic acid. ஸோ இதோட பொசிஷன் பாருங்களா இந்த மிரர் இமேஜில். ஸோ நம்ம மிரரில் பார்க்கும்போது நம்ம ரைட் ஹேண்டில் ஒரு ரைட் பண்ணாலும் மிரர் நமக்கு எப்படி தெரியும், லெஃப்ட் ஹேண்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி அதோட பொசிஷன், ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே சேமாக இருக்கும். அதோட மிரர் இமேஜ் பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் as ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ இது எப்படி இருக்கும், நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ இது இதை வந்து நம்ம எப்போ கிளியராக பார்க்கலான்னா, பிளேன் போலரைஸ்டு லைட் நம்ம இருக்கும்போது அந்த லைட்டில் என்ன பண்ண முடியும், இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம கிளியராக அதோட ரொட்டேஷனை நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தில் நம்ம ரைட் சைடு வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் எப்படி தெரியும், நமக்கு லெஃப்ட் சைடு தெரியும். இதே நம்ம ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரைட் சைடில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ஸ். ஸோ நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் பாருங்கள். நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஸோ நமக்கு மிரர் இமேஜ் எப்படி இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஒரே மாதிரி நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி மிரர் இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்துக்கு நான் அனதர் எக்ஸாம்பிளாக இதில் கிளிசரால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிசரால்டிஹைடில் எப்படி மிரர் இமேஜ் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்துக்கு எப்படி வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டில் இந்த இமேஜ் தெரியுதுன்றதை பாருங்கள். கீழே இருக்கிறது ஜஸ்ட் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா வித் எலமெண்ட்டோட பார்க்கும்போது இதில் பாருங்கள், டபுள் பாண்ட் ஓ எந்த சைடு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுக்கு டபுள் பாண்ட் ஓ வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்ற ப்ளஸ் ஃபுல் காம்பனண்ட்டையுமே நம்ம வந்து ஃபைன் பண்ணி பார்க்கும்போது ஆப்டிக்கல் பிக்சர்ஸ் வந்து நமக்கு கிளியராக இதில் ஃபைன் பண்ணி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் டி குளுக்கோஸ். அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்துக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். ஸோ குளுக்கோஸ் என்ன பண்ணும், இதில் வந்து நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒன் இஸ் டி குளுக்கோஸ், அனதர் ஒன் இஸ் டி கேலக்டோஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இந்த பிக்சர் இப்படி தெரிஞ்சது ஜி கேலக்டோஸ். ஸோ டி கேலக்டோஸ். ஸோ
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா டி குளுக்கோஸ். ஸோ இதில் என்ன இப்போ நம்ம பார்த்த எல்லா காம்போனன்ட்டுமே நமக்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வித் பாண்ட்ஸ். ஸோ கார்பன் வித் பாண்ட்ஸ் தான் இதோட மெயின் சோர்ஸ். ஸோ இந்த கார்பன் வித் பாண்ட்ஸ் தான் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்டை பேஸ் பண்ணது தான் இதோட ரொட்டேஷன், பிளேன் போலரைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஐசோமெரிசத்தில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ஸ், ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ஸ் அண்ட் ஸ்பேட்டியல் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ஸ் பார்த்தோம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா ஐசோமர்ஸ் டிஃபர் இன் த ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் அபவுட் த டபுள் பாண்ட் அப்படின்றத பார்த்தோம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தில். ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் டிஃபர் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம் in 3D space which create the mirror image. இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ டபுள் பாண்டை டிபெண்ட் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் அது ஜியோமெட்ரிக்கல், அண்ட் 3D ஸ்பேஸ் மிரர் இமேஜ் டிபெண்ட் பண்ணதாக இருந்தால் அது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசத்தோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தோட எல்லா டைப்ஸுமே வந்து இந்த கிளாஸில் நம்ம டீப் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசத்தை உங்கள் புக்கில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. அதை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொடுக்குற நோட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ரைட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.